தன்னுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இந்த மண்ணிற்கு தியாகம் செய்தது ஒரு குற்றமா? எவன் விழிப்பதற்கு முன்பும் நான் விழித்துக் கொள்கிறேன் என்று புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவதைப் போல எந்த காலகட்டத்திலும் இந்த சமூகத்திற்காக விழித்திருந்து விழிப்புணர்வு கொண்டு சமூக போராட்டங்களிலே முதல் களத்திலே நின்று துப்பாக்கி ரவைகளையும் குண்டான் தடிகளையும் எங்களுடைய நெஞ்சுகளின் மீதும் எங்களுடைய தலைகளின் மீதும் தாங்கியதுதான் குற்றமா? குடகு பகுதியிலே மக்கான் கான் மாமூத்தின் தன்னுடைய குரவழியை அழுத்துக் கொண்டு செத்தார்களே, அது குற்றமா? முகமது அசட் என்கின்ற முஸ்லிம் சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தூக்கி தொங்கினானே, அது குற்றமா? அஹமதுல்லா ஷா மதராசி துறவி வேடம் பூந்து வீடு வீடாக சென்று மக்களுக்கு விடுதலை வேட்கையை ஊட்டினாரே, அது குற்றமா? ஆங்கிலமே கற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆங்கிலத்தை புறக்கணித்து 40 ஆண்டுகளுக்கு பின்தங்கி நின்றோதே, அது குற்றமா? எது குற்றம்? தொடர்ந்து ஏன் இந்த சமூகம் வஞ்சிக்கப்படுகிறது? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாசிச பரிவாரங்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை லட்சம் ஏக்கர்கள் சொத்து என்பது உங்கள் அப்பன் வீட்டு சொத்தல்ல. இந்த இந்தியாவை நீதியோடும் நேர்மையோடும் ஆண்ட முஸ்லிம் மன்னர்களும் இந்த சமூகத்திற்காக எதையும் அர்ப்பணித்து விட வேண்டும் என்பதற்காக பொதுநல எண்ணத்தோடு அர்ப்பணித்த இந்த பொது சொத்தில் கை வைத்ததற்கான நாசம் உங்களை பின்தொடர்ந்தே தீரும் இன்ஷா அல்லாஹ். உங்கள் அனைவரையும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்று, தந்தை பெரியார் சொன்னார், ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம் என்று சொன்னார். அப்படி ஒரு சமூகம் தொடர்ந்து ஓய்வின்றி சலிப்பின்றி இந்த மண்ணிலே சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமை முஸ்லிம் சமூகத்தை சாருமோ இல்லையோ, தொடர்ந்து இந்த சமூகத்தை போராட்ட களத்திலேயே தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற பாஜகவிற்கு சாரும். எங்கிருந்தோ இருந்த முஸ்லிம்களை எல்லாம் கூட அரசியல் படுத்தி, எங்கிருந்தோ சில பேருக்கு ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை இருந்தால் கூட மைய நீரோட்ட அரசியலில் ஏன் பயணிக்க வேண்டும், அனைவரோடும் ஏன் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எல்லாம் வரலாற்று பூர்வமாகவே கட்டாயப்படுத்தி திணித்திருப்பது பாஜக என்று சொன்னால் அது இணையாக. அது என்னமோ தெரியல, தொடர்ந்து இது 3வது வக்ஃபு சம்பந்தமாக இது 3வது நிகழ்ச்சி. மழை இன்னும் பெய்யுமா பெய்யாதான் தெரியல. நான் குடியாத்தம் போயிருந்தேன். குடியாத்தம் போயிருக்கும்போது அங்க அசர் எல்லா ஊர்ல ஃபுல்லாவே 4:50 அசர் வச்சுட்டு 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம் அப்படின்னாங்க. நான் கரெக்டா 4:45க்கு போகும்போதே நல்லா காத்தடிச்சுது. இந்த மாதிரி நல்லா குளிர்ந்த காத்தடிச்சுது. சரி, எப்படியும் மழை பெய்யும் போல இருக்கு, நிகழ்ச்சி நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி தொழுது முடிச்ச உடனே மழைன்னா மழை, அந்த மாதிரி சரியான மழை. அப்ப நான் அங்க கொஞ்சம் தள்ளி இருந்தேன். நான் சொன்னேன், போகும்போது அந்த ஸ்பாட்டை தாண்டி தான் போகணும், ஒரு சலாம் சொல்லிட்டு போயிடலாம் எல்லாருக்கும் அப்படின்னு. அப்படிதான் உண்மையிலே போனேன். சலாம் சொல்லலாம்னு கிட்ட நெருங்கி போனா கதவை திறந்து வலிச்சு மேலே ஏத்திட்டாங்க. மழை கொட்ட 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 அவங்களும் உணர்ச்சி குறையல, ஏற்பாட்டாளர்களுக்கு உணர்ச்சி குறையல. அப்புறம் நமக்கு எங்க இருந்து குறையாம இருக்கு? மழையில நினைய 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 சொட்ட சொட்ட பேசிட்டாச்சு. அதுக்கப்புறம் வழுத்தூர் போனோம். அப்படியே 2 நாள் கழிச்சு எனக்கு முன்னால மரியாதைக்குரிய சதிதீன் பாக்கவி ஹசரத் பேசினார். அவர் பேசும்போது தெளிவா தான் இருந்தது. கரெக்டா நான் மைக்கை பிடிச்சி அந்த செலவாத் சொல்லி ஆரம்பிச்ச உடனே தர 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 தரன்னு ஒரே மழை. நான் கூட அப்படியே டேப் எல்லாம் மூடிட்டு உட்காந்துலாம் நினைச்சா, இல்ல 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 அப்படியே பேசுங்க, எல்லாரும் உட்காருவாங்க அப்படின்னு. திரும்ப அதே மாதிரி மழையில நினைஞ்சுக்கிட்டே பேசுறோம், மழையில நினைஞ்சுக்கிட்டே மக்கள் கேட்கிறாங்க. இந்த போராட்ட உணர்வு தந்தை பெரியார் சொன்னதை போல சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். இந்த சமூகம் சலிப்படையவும் இல்லை, இந்த சமூகம் ஓய்வடையவும் இல்லை. தொடர்ந்து போராட்ட களத்திலே சுழன்று கொண்டிருக்கிறது. மன் இக்பரத் கதமாஹு ஃபீ சபீலில்லாஹி ஃபகத் ஹர்ரமஹு அல்லாஹு அலைஹி النار என்ற இறைத்தூதரின் வார்த்தையை ஏற்று நடக்கிறது. யாருடைய 2 கால்கள் தன் உரிமைக்கான போராட்ட களத்தில் புழுதிப்பட்டதோ அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி வைக்கிறான் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹு அக்பர். இந்த சமூகம் தன்னுடைய உரிமைக்காக களத்திற்கு வந்த சமூகம். இந்த சமூகம் தொடர்ந்து களத்திலே இங்கேயாவது பரவாயில்ல, தென்னிந்தியாவில் பரவாயில்ல, நம்முடைய எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு முதல்வரை பெற்றிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டால் அதற்கு அப்படியே தலைகீழாக பிரதிபலிக்கும் ஒரு எண்ணம் கொண்ட முதல்வர் தான் உத்தரப்பிரதேசத்து முதல்வர். இங்க நமக்கு என்ன, நமக்கு நீங்க நைட் ஒன்று தோணுச்சுன்னா நாளைக்கு முதல்வர் சட்டமா ஏற்றிவார், இல்லைன்னா ஒரு தீர்மானம் போட்டுருவார் சட்டமன்றத்தில், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்றவார் நம்ம முதல்வர். ஆனால் அப்படியே தலைகீழ இருக்கிற மாநிலம் தான் யூபி.
ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் கூட ஷாஹி ஈத்கா மஸ்ஜித் என்கின்ற பள்ளிவாசல சர்வே எடுக்க வர்றாங்க அப்படின்னு தெரிந்தவுடன், ஏற்கனவே பாபர் மஸ்ஜித் இடிப்பானாலும் அதை தொடர்ந்து நடந்த கலவரமானாலும், ஞான்வாபி பள்ளிவாசல் சர்வே ஆனாலும் அதை தொடர்ந்து நடந்த கலவரமானாலும், சிஏஏ போராட்டங்கள் ஆனாலும் அதை தொடர்ந்து நடந்த கலவரங்கள் ஆனாலும், அத்தனையிலும் பலி கொடுத்து இன்றைக்கு பெருமளவில் இழப்பை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல்ல பிரச்சனை, சர்வே எடுக்க வர்றாங்க, மீண்டும் ஒரு பாபரியோ ஒரு ஞான்வாபியோ நடந்துவிட போகிறது என்கின்ற பயம் வந்தவுடன் தாரை தாரையாக சமூகம் களத்திற்கு இறங்குகிறது. துப்பாக்கி ரவைகளை தன்னுடைய நெஞ்சுகளில் தாங்குகிறது. இத்தனை ஒடுக்குமுறைகளுக்கும் அடுக்குமுறைகளுக்கும் பின்னாலும் ஒரு சமூகம் சலிப்பின்றி ஓய்வின்றி களத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. இவருடைய எண்ணம் மிக தெளிவாக இருக்கிறது. வக்ஃபெல்லாம் சும்மா, முஸ்லிம் அல்லாத இந்த மண்ணில் எங்களை ஆதரித்து, இந்த மண்ணில் முஸ்லிம்களோடு தோளோடு தோள் நின்று இந்த முஸ்லிம்களுடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இன்ன பிற சகோதர சமுதாயங்களுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏதோ வக்ஃபு அப்படின்னா முஸ்லிம்களுக்கு ஏதோ ஒரு இட பிரச்சனை, இந்த தேசத்துக்கு ஒரு நல்லது செய்ய வர்றாங்க என்பது கிடையாது. அது அப்படிதான் உண்மை அப்படின்னா இவர்கள் முதல்ல இடிக்க வேண்டிய இடமே வேற. இது அப்படித்தான் உண்மை அப்படின்னா இட பிரச்சனை, வக்ஃபு சொத்தை மீட்கணும், நிறைய கையாடல் நடந்திருக்குது. அமித்ஷா எல்லாம் சொல்றாரு, கிரண் ரிஜிஜு சொல்றாரு, ஐயோ ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு, முஸ்லிம்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் போயிருக்கு. என்ன கூத்து பாருங்க. ஒரு படத்துல வர மாதிரி, எனக்கு இது லவ் சரியாவாத கூட பிரச்சனை இல்லை, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி. எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்து கூட பிரச்சனை இல்லை, ஆனா முஸ்லிம்களுக்காகவும் முஸ்லிம் பெண்களுக்காகவும் உரிமைக்காகவும் கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்ற பத்தியா? அது நீ சொல்ற பத்தியா? அமித்ஷா இஸ்ரத் ஜஹான் என்கவுண்டர் ஞாபகம் இருக்கிறதா? உன்னை தடிப்பார் செய்து குஜராத்திற்குள்ளே நீ நுழையக்கூடாது என்று ஏன் நீதிமன்றம் சொன்னது என்பதை மறந்து விட்டாயா? There are blood stains in the hands of நரேந்திர மோடி என்று பிபிசி சொன்னது. பில்கிஸ் பானுவை நரேந்திர மோடி மறந்திருப்பாரா? முசஃபர் நகர் கலவரத்தை அமித்ஷா மறந்திருப்பாரா? தொடர்ந்து ஒரு சமூகத்தை சீண்டி 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 அவர்களை சீண்டுவதன் மூலமாகவே ஒரு சைக்காலஜிக்கலி சாடிஸ்டாக மாறி இருக்கும் சமூகம் தான் இந்த பாஜகவின் சமூகம். இவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். யாராவது கொஞ்சம் ஒட்டினா கூட இவருடைய சாடிஸ்ட் தன்மை வந்துடும். ஏன் நீ ஆட்சி செய்யவில்லை? டேக் a particular community, target them and find fault on them for everything that goes wrong என்று சொன்னான் கோயப்பல்ஸ். ஒரு சமுதாயத்தை எடுத்துக்க, எது தப்பா நடந்தாலும் அவரை டார்கெட் பண்ணிடு. ஒரு சமுதாயத்தை எடுத்து அவனை டார்கெட் பண்ணிடு. எது தப்பா நடந்தாலும் அதுக்கு அவன் தான் காரணம் சொல்லு. இது யார் சொன்னது? இது ஹிட்லர் சொன்னது. அவனுக்கு ஆட்சி செய்ய வராது. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, யூத சமுதாயத்தை எடுத்துக்குவான். எது தப்பா நடந்தாலும் யூதர்கள் தான் காரணம். எங்க ஒரு பதில் சொல்ல முடியுமா? ஏன் பெட்ரோல் விலை நீங்கள் சொல்வது போல் உங்களால் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை? ஏன் 100 ரூபாயை தாண்டி விட்டது? அதற்கு முஸ்லிம்கள் காரணமா? ஆமாங்க, இதுக்கு முஸ்லிம் காரணம் சொல்றான். தெரியுமா உங்களுக்கு? இதுல அசாம்ல ஏட்டா காய்கறி விலை ஏறி போயிருச்சு நிமந்தா பிஸ்வா சர்மாவை கேட்டா, அதற்கு காரணம் பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவக்கூடிய முஸ்லிம்கள் தாங்கிறான். இந்த விஞ்ஞான அறிவிப்பை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஒருவேளை அவன் நிறைய காய்கறி சாப்பிட்றான்னு சொல்றானா, இல்ல தன்னுடைய அறிவை நமக்கு தெரியல. Take a particular community, target them and find fault on them for everything that goes wrong என்றான் கோயபல்ஸ். இந்த சமுதாயத்தையே தொடர்ந்து குறிவைத்து அதே யூத சமூகம் தான் இருப்பதிலேயே உலகத்தில் மிகப்பெரிய ஜெனோசைடுக்கு உள்ளான, இன அழிப்புக்கு உள்ளான ஒரு சமுதாயம் ஹிட்லரின் காலத்திலே. அப்படிதான் இன்னைக்கு முஸ்லிம்களையும் செஞ்சு வச்சிருக்காங்க. வக்ஃபு திருத்தம் என்பது அநீதி என்பதை முஸ்லிம்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு விவாத களங்களிலே அமர்ந்திருந்தால் முஸ்லிம் பெண்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு, அதாவது சொல்றது ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு பிரதிநிதித்துவத்தை தரல, நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க நம்மள பார்த்து கேட்கிறான். ஏன் ஸ்டேட்ல 2 முஸ்லிம் வக்ஃப் கவுன்சில், ஸ்டேட் வக்ஃப் போர்டுலயும் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் இதுக்கு முன்னால 2 முஸ்லிம் பெண்கள் இல்லையா? பொய்யை பேசுகிறான். ஆனால் நீங்களா முஸ்லிம் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசுகிறீர்கள்? முசஃபர் நகர் கலவரத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சாட்சி, ஒரு பெண் நீதிமன்றத்துக்கு சென்றால் அவர் சொன்னார், நான் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அமித்ஷாவின் ஆட்கள் என்னை பின்தொடர்கிறார்களா என்று பயந்து இந்த நீதிமன்றத்தின் வாயில்களை நான் அணுகி இருக்கிறேன்.
ஒரு நாள் நீதிமன்றத்தினுடைய ட்ரையல் முடிஞ்சு நான் திரும்பி செல்லும் பொழுது என்னுடைய கணவரை பின்மண்டையில் இருந்து தாக்கிவிட்டு எனக்கு செய்தி சொல்லி அனுப்பினார்கள், நீ நீதிமன்றத்திற்கு கூட ஏறக்கூடாது என்றார்கள். அந்த பெண் முஸ்லிம் பெண் இல்லையா? அமித்ஷாவே, நரேந்திர மோடியின் வகைராக்களே, பாஜகவிற்கு குஜராத்துக்கும் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கும் சில தமிழகத்தவர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன், அவ கிடையாது, முஸ்லிம் பெண் கிடையாது. அவ நான் அவர்களை அப்பா என்று அழைத்தேன், மாமா என்று அழைத்தேன், சித்தப்பா என்று அழைத்தேன். அவர்கள் என்னை இப்படி கொடூரமாக கற்பழித்தார்களே, என் வீட்டு ஆண்களை கொன்றார்களே, கொடூரமாக கொன்றார்களே. பச்சை பிள்ளை 3 வயது மகள் சாலியாவுக்கு என்ன தெரியும்? அவளை என் கண் முன்னால் அப்படியே தரையில் அடித்துக் கொன்றார்களே. அந்த காட்சியை என்னால் இன்று கூட மறக்க முடியவில்லையே. என் மனைவி ஒவ்வொரு முறையும் அது நினைவுக்கு வரும்போதெல்லாம் சாலியா சாலியா என்று பதறி எழுந்திருக்கிறார் என்று பில்கிஸ் பானுவின் கணவர் சொல்கிறாரே. அந்த பில்கிஸ் பானுவுக்கு என்ன நீதியை பெற்று தந்தீர்கள்? மாறாக அவ முஸ்லிம் பொம்பளை இல்லையா? வந்துட்டீங்க நொட்டத்துக்கு முஸ்லிம் பெண்களை வக்ஃப் கவுன்சில்ல மெம்பர்ஷிப் கொடுக்கிறோம். ஏன்னா இதான் போய் பிரச்சாரம். நாங்க நாட்டுக்கு நல்லது பண்ண நினைக்கிறோம், இந்த தேசத்துக்கு சிறப்பு செய்ய நினைக்கிறோம். ஆனால் முஸ்லிம்கள் இடையூறாக இருக்கிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே ஆண் மக்கள் என்றால், நீங்கள் உப்பிட்டு உண்பது உண்மை என்று சொன்னால், பில்கிஸ் பானுவின் கற்பழிப்பு குற்றவாளிகளை மீண்டும் ஜஸ்டிஸ் நாகரத்னா இட் இஸ் a fraud play in this court என்று மீண்டும் நீங்கள் விடுதலை செய்தவர்கள் ஜஸ்டிஸ் நாகரத்னா உள்ளே அனுப்பினாரே. உங்களுக்கு தெம்பும் திராணியும், நீங்கள் உண்மையிலேயே முஸ்லிம்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், முஸ்லிம் பெண்களுடைய பிரதிநிதித்துவத்துக்காக கவலைப்படுபவர்கள் என்றால் அந்த அயோக்கிய நாய்களை தூக்கிலிட்டு காட்டுங்கள். நாரே தக்பீர். அப்ப ஏத்துக்கிறோம். ஒரு ராங் பெர்செப்ஷன், பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ PIB, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, திறந்து பார்த்தால் சத்தியமாக சொல்கிறேன், இந்திய சுதந்திர வரலாற்றில் இப்படி பச்சை பொய்யை யாராலும் புழுங்க முடியாது. முஸ்லிம்களுக்கு எதிராக உலகம் பூரா வக்ஃப் போர்டே இல்ல. 4வது கொஸ்டின்ல இஸ் தேர் வக்ஃப் போர்டு இன் எனி அதர் முஸ்லிம் கண்ட்ரீஸ்? அவங்களே கேள்வி கேட்டு, சென்ட்ரல் கவர்மெண்டே கேள்வி கேட்டு, சென்ட்ரல் கவர்மெண்டே பதில் நோ. அப்படியா? இங்க யாரும் ஃபாரின் போறவங்க இல்லையா? இங்க விட கம்மி தான் நினைக்கிறேன். இதே நான் போயிட்டு நம்ம டெல்டா மாவட்டத்தை கேட்டதான் சொல்லியிருப்பாங்க. அங்க நிறைய பாஸ்போர்ட் இல்லைன்னா அவனுக்கு குவாலிபிகேஷனே கிடையாது, உடனே போயிடணும் வெளிநாட்டுக்கு. நீங்க போறீங்களே வெளிநாடுகள்ல, உசாரத்துல் அவுகாஃப் வக்ஃபுக்கு என்று மினிஸ்ட்ரியே இருக்குது, இவன் போர்டு இல்லைங்கிறான். உசாரத்துல் அவுகாஃப் பன்மை, உசாரத்னா மினிஸ்ட்ரி ஆஃப், வக்ஃபுடைய பன்மை தான் அவுகாஃப். வக்ஃபுக்கு மினிஸ்ட்ரியே இருக்கு. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல பச்சை பொய்யை சொல்கிறான். உலகத்தில் எங்கேயுமே வக்ஃப் போர்டு இல்ல, இந்தியாவில் மட்டும் ஏன் இருக்கணும்? அப்போ நோக்கம் என்ன? கிரண் ரிஜிஜு என்கின்ற அமைச்சர் எழுந்து சொல்கிறார், இவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுவாங்க சில நேரத்தில், பாராளுமன்றத்தில் எழுந்து பேசுகிறார், வக்ஃப் போர்டு இஸ் எ அர்பன் லேண்ட் மாஃபியா என்று சொல்கிறார். வக்ஃப் போர்டு வந்து ஒரு லேண்ட் மாஃபியா. அப்படியே நெஞ்சில கத்தி வச்சு கீர்ற மாதிரி இருந்தது சத்தியமா. இந்த ஹிஜாப் தீர்ப்பு வந்த போது நான் அதை வந்து இம்ப்ளீடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி பெங்களூர்ல போய் தங்கி இருந்து ஒரு 5 கிலோக்கு அதோடைய பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்த 7 ரிட்டு மொத்தம், அது எல்லாத்தையும் எடுத்து தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போட்டு எடுத்து கொண்டு வந்தேன். அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் படிக்கும் போது நைட்டு பூரா தூக்கம் வரல, கண்டமேனிக்கு கிறுக்கி வச்சிருக்காங்க. அவ்வளவு இலகுவாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உரிமைகளை, ஹிஜாபை பற்றி அவருக்கு தோணியதெல்லாம் அவரு ஜட்ஜே எழுதுறார். லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கய் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. இஸ்லாத்துல வந்து எதையுமே கட்டாயப்படுத்த முடியாது, அதனால வந்து ஹிஜாப் பண்ணணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. எவ்வளவு பெரிய அறிவு! அப்படி தொழு வேணாம், ஜகாத் கொடுக்க வேணாம், நோன்பு வைக்க வேணாம், லா இக்ராஹ ஃபித்தீன் இருக்குது, அதனால வந்து ஹிஜாபை கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு நீதிபதி ஹிஜாப் தீர்ப்பு வந்த போது அப்படித்தான் தூக்கம் இழந்தேன். இந்த கிரண் ரிஜிஜு என்கின்ற மனிதர் பேசும்பொழுது அப்படித்தான் தூக்கம் இழந்தேன். வக்ஃப் போர்டு என்பது ஒரு லேண்ட் மாஃபியா என்கிறார். இதுதான் அவருடைய நோக்கம். ஏதோ ஊர்ல போற இடத்தை எல்லாம் பிடிச்சி இது வக்ஃப் போர்டு இடம், இது வக்ஃப் போர்டு இடம் என்று சொல்லுவார்கள் என்று பாராளுமன்றத்தில் சொல்லிவிட்டு சொல்கிறார், அவ்வளவு ஏங்க நம்முடைய பார்லிமெண்ட் பில்டிங்கே வக்ஃப் போர்டு இடம் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்டீங்களா இல்லையா? அப்ப நீங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. என்ன வாதத்தை முன்வைக்கிறீங்கன்னா, வக்ஃப் போர்டுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கு, அதனாலதான் அதை குறைக்கிறோங்கிறீங்க அதிகாரத்தை. வக்ஃப் போர்டு சிறப்பு அதிகாரம் எப்படின்னா, வக்ஃப் போர்டு இஸ் எ குவாசி ட்ரிபியூனல். வக்ஃபே வந்து ஒரு குவாசி ஜுடிஷியரி. வக்ஃபே ஒரு இடத்தை வந்து வக்ஃப் போர்டு முடிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு போனா நீதிமன்ற வாயிலா முடிவு பண்ணலாம், வக்ஃப் போர்டே முடிவு பண்ணலாம். சரி, இவர் சொல்றார் பாராளுமன்ற கட்டிடமே வக்ஃப் போர்டு தான் சொல்லியிருக்காங்க, இப்படித்தான் வந்து எல்லாத்தையும் எந்த எடுத்துக்கிறாங்க. நீங்கள் சொல்வது உண்மைன்னா நீ எப்படி பாராளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கிற? இந்நேரம் வக்ஃப் போர்டு அந்த பவரை யூஸ் பண்ணி எடுத்துக்கணுமே. நீ எப்படி பேசிட்டு இருக்கிற?
எடுக்க முடியலையே. அப்படி எத்தனையோ தனக்கு சொந்தமான சொத்துக்களை இந்த முஸ்லிம் சமூகம் இழந்திருக்கிறது. அப்படி இழந்த பட்டியலில் ஒரு முக்கியமான பட்டியல் தான் 2007 2002 பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்தை 21 கோடிக்கு ஒரு பெரிய பணக்காரர் கரீம்பாய் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் கிட்ட இருந்து வாங்குறாரு. அந்த கரீம்பாய் ட்ரஸ்ட் கிட்ட இருந்து வாங்கி, கரீம்பாய் ட்ரஸ்ட் அவர் வாங்கல, கரீம்பாய் ட்ரஸ்ட் வந்து வக்ஃப்ல கொடுத்துட்டாங்க. அது அந்த வக்ஃப் போர்ட்ல இருந்து இவர் வாங்கிட்டார். அது ஒரு பெரிய பணக்காரர் வாங்கிட்டு அதுல ஒரு சிகாகோ பேஸ்ட் கம்பெனியை கொண்டு வந்து அதுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மதிப்புள்ள ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறார். அந்த பில்டிங்ல ஜிம், ஸ்விம்மிங் பூல், ஸ்பா எல்லாம், ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் கட்டிட்டார். அப்போது மகாராஷ்டிராவிலே முதல்வராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் எடுக்கிறார். ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அப்ப இதுக்கு முன்னால இருந்த வக்ஃப் போர்டு தான் அமல்ல இருந்துச்சு, வக்ஃப் பில் தான் அமல்ல இருந்துச்சு. அப்ப ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் எழுதுகிறார், இது வக்ஃபுக்கு சொந்தமான இடம் தான் என்று முடிவெடுக்கிறார். ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்ல சட்டமன்றத்திலே சொல்றாங்க. அதன் பிறகு இப்ப வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் வந்துருச்சு. வந்ததற்கு பின்னால் லோக்கல்ல இவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு, இப்ப அந்த இடத்தை வந்து கையகப்படுத்தலாம் அப்படின்னா அம்பானியுடைய அன்டிலா 15,000 கோடி மதிப்புள்ள அம்பானியுடைய அன்டிலா என்பது வக்ஃப் சொத்துக்களை அபகரித்துத்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தில் யாரும் சேர்ந்து உடன்பட்டிருக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து உடன்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வரும் சேர்ந்து உடன்பட்டிருக்கிறார். நீங்கள் சொல்வது உண்மை என்றால், உண்மையிலேயே நீங்கள் வாயால் தான் உங்களுடைய உணவை உண்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த அன்டிலா என்ற அம்பானிக்கு சொந்தமான 15,000 கோடி அன்டிலாவை இடித்து காட்டுங்கள். அப்பதான் நீங்க சொல்றது உண்மை. அப்பதான் பொதுமக்கள் நீ உண்மையை பேசுற நம்புவான். சட்டப்படி பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்கிறது அது வக்ஃபுடைய இடம் என்று. வக்ஃப் இடங்களை மீட்பதற்குத்தான் இந்த சட்டத்தையே கொண்டு வருகிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படின்னா அம்பானியுடைய அன்டிலாவை எடுத்து காட்டுங்க. எந்த நாட்டிலும் வக்ஃப் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை செய்தி என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களை தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய இடங்களை முஸ்லிம் எதை சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஒரு பையன் ஒரு சின்ன பொடியை மதரசால இருந்து போய்கிட்டு இருக்கான். போகும்போது கொஞ்சம் கறியை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது என்ன கறி என்பது கூட அப்பாற்பட்டது. சின்ன கறியை கொடுத்து அனுப்புறான். அவன் டெல்லி ட்ரெயின்ல அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். மதரசா முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்கிற பையனை, உன் பையில என்னடா வச்சிருக்க? the person who cannot even defend himself, சின்ன பொடியன், இவ்வளவு பையன், அவன் போய்கிட்டு இருக்கான், கறி எடுத்து போய்கிட்டு இருக்கிறான். இதுக்குள்ள மாட்டுக்கறி தாண்டா இருக்கு என்று சொல்லி ஜுனைத் அன்சாரி என்கின்ற அந்த பையனை, அந்த சிறுவனை ஓடும் ட்ரெயினிலேயே தொடர் வண்டியிலேயே அடித்து உதைத்து ஓடுகின்ற நிலையிலேயே பிடித்து வெளியே வீசினார்கள். அதே இடத்தில் இறந்து போனான் ஜுனைத் அன்சாரி. இங்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? முஸ்லிம்கள் உண்ணும் உணவில் தலையிட்டீர்கள். அஹ்லாக் வீட்டுக்குள் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன வச்சிருந்தா என்பதை தோண்டி எடுத்து, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறது மாட்டுக்கறி தான் என்று அதை தோண்டி எடுத்து வந்து அவனை கொன்று விட்டார்கள். அடித்து மாப் லிஞ்சிங், கும்பல் படுகொலை செய்தார்கள். அக்லாக்கை கொன்றே விட்டார்கள். ஆனால் ஆய்வுக்கு சென்ற கறி திரும்ப வந்து சென்றது, அது வெறும் மட்டன் தான் என்று. ஒரு மட்டன், அவன் பீஃபே வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாய் வழியாக எதை உண்ண வேண்டும் என்பதை கூட நீங்கள் தான் சொல்கிறீர்கள். அதற்காகத்தான் இதை எதிர்க்கிறோம். ஒரு முஸ்லிம் எதை உண்ண வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் எதை உடுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார், சிஏஏ ஆர்ப்பாட்டங்களின் போது யார் போராட்டக்காரர்கள் என்பதை அவர்களுடைய ஆடைகளை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் என்கிறார். ஹிஜாபை போடக்கூடாது என்று கர்நாடகாவிலே பிரச்சனை செய்கிறார்கள் மாணவர்களிடத்தில். எந்த தொழிலை செய்ய வேண்டும்? முஸ்லிம்களிடத்தில் எந்த பொருளை வாங்காதீங்க. காஷ்மீர்ல பகல்காம்ல அட்டாக் நடந்தா என்ன கொடுமை பாருங்க. இப்பெல்லாம் நமக்கே ஒரு பயம் வந்துருச்சு. நீங்க எல்லாம் சவுதியா பிளைட்ல போயிருப்பீங்க. பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது என்ன சொல்லுவான் டேக் ஆஃப் ஆகும்போது வெளியே நகரும் போது பையனை துவா என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம்? நம்ம அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டேன். தக்பீர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நீங்க பிளைட்ல அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஃபாரின் கண்ட்ரில, அந்த கல்ஃப் கண்ட்ரி பேஸ்ட் எல்லாம் அதைத்தான் இந்த ஜிப் லைன்ல இருக்கிறவங்க சொல்றான். அதை சொன்னதுக்கு அவனை என்னைய விசாரணை. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தாக்குதல் நடத்த போதுன்னு. அதனாலதான் அவன் அல்லாஹ் அக்பர் சொன்னான். உடனே
ஒரு சாதாரண ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிட்டு வந்து ஒருத்தன் ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்காக அந்த இதுல புக் பண்ணிருப்பாங்க போல இருக்கு, பிளம்பிங் வேலை பார்க்கறது. அவன் பிளம்பிங் ஒர்க்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான். உன் பேர் என்னன்னு கேட்கறான். அவன் முஸ்லீம் பேசணுன்னே அதை வீடியோ எடுத்து நீ போ, உங்ககிட்ட வேலை வாங்க முடியாது, பாத்தீங்களா நான் எப்படி புறக்கணிச்சேன், இந்த மாதிரி நீங்க எல்லாம் புறக்கணிக்கணுங்கிறான். இந்த ஒப்பாரியைத்தான் இங்கு வைத்து அழுவதற்கு வந்திருக்கிறோம். தன்னுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இந்த மண்ணிற்கு தியாகம் செய்தது ஒரு குற்றமா? எவன் விழிப்பதற்கு முன்பும் நான் விழித்துக் கொள்கிறேன் என்று புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவதைப் போல எந்த காலகட்டத்திலும் இந்த சமூகத்திற்காக விழித்திருந்து விழிப்புணர்வு கொண்டு சமூக போராட்டங்களிலே முதல் களத்திலே நின்று துப்பாக்கி ரவைகளையும் குண்டான் தடிகளையும் எங்களுடைய நெஞ்சுகளின் மீதும் எங்களுடைய தலைகளின் மீதும் தாங்கியதுதான் குற்றமா? குடகு பகுதியிலே மக்கான் கான் மாமூப்தீன் தன்னுடைய குரவழியை அறுத்துக் கொண்டு செத்தார்களே, அது குற்றமா? முகமது அசன் என்கின்ற முஸ்லிம் சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தூக்கி தொங்கினானே, அது குற்றமா? அஹமதுல்லா ஷா மதராசி துறவி வேடம் பூந்து வீடு வீடாக சென்று மக்களுக்கு விடுதலை வேட்கையை ஊட்டினாரே, அது குற்றமா? ஆங்கிலமே கற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆங்கிலத்தை புறக்கணித்து 40 ஆண்டுகளுக்கு பின்தங்கி நின்றோமே, அது குற்றமா? எது குற்றம்? தொடர்ந்து ஏன் இந்த சமூகம் வஞ்சிக்கப்படுகிறது? 26/11 அட்டாக் நடந்துச்சு. மும்பையிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அது நடந்தவுடன் ஒருவன் கைது செய்யப்படுகிறான் தெளிவாக. அவன் பேர் அஜ்மல் கசாப். அவனை முறையா நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்துறோம். கடைசியில் என்ன ஆனா தெரியுமா? அஜ்மல் கசாப் என்ன ஆனா? ஏன் கேட்கறேன்னா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பேன், நீங்களும் கேட்டே இருப்பீங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னா, ஜும்மா பயான் கேட்டு கேட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிருக்காங்க எல்லாரும். எங்கேயாவது போனா ஜும்மாக்கு ஃபேனுக்கு கீழே தூணுக்கு முன்னால உட்காந்துட்டு இமாமே மிரண்டு போயிடுவார். அவ்வளவு தூரம் ஒரு தெளிவாக கவனிச்சிருக்காருன்னு நினைப்பாங்க மக்கள். இமாம் நினைப்பார். சில நேரம் அப்படியே குனிஞ்சிட்டு நாம நினைப்போம், பாரு ரொம்ப தீவிரமா கவனிக்கிறார் போல இருக்கு, கருத்துக்களை உள்வாங்கிட்டு இருக்கிறார் போல இருக்கு. அவருக்கு ஜும்மா குத்துபா மெம்பர்ல இமாம் தட்டணும், எந்திரிங்க பாய் பாய் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னா அப்படியே சிவந்த கண்ணோட எந்திரிப்பார். அந்த மாதிரி மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் கொஸ்டின் கேட்கிறேன். எங்க விட்ட அஜ்மல் கசாப் என்ன பண்ணாங்க? தூக்குல போட்டாங்க. மாஷா அல்லாஹ், தூக்குல போட்டாங்க. அவனை தூக்கிலிட்டதன் மூலமாக காங்கிரஸ் கவர்மெண்ட் was able to establish the terror link between Ajmal Kasab, the perpetrators and the government of Pakistan. இது பாகிஸ்தான் தான் செஞ்சது எங்களால் நிரூபிக்க முடிஞ்சு. நான் தெரியாம கேட்கிறேன், பகல்காம்ல அட்டாக் நடந்துச்சு, எத்தனை பேர் கைது பண்ணீங்க? எத்தனை பேர் கைது பண்ணீங்க? பாகிஸ்தானுடைய லிங்க் கன்ஃபார்ம் பண்ணீங்களா? எதற்கெடுத்தாலும் முஸ்லிம்களையே மையப்படுத்தி நான் சொல்றேன் பாருங்க. வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் நான் செல்லுகின்ற அனைத்து கூட்டத்திலும் சொல்கிறேன், அனைத்து கூட்டங்களிலும் சொல்கிறேன். வைரமுத்து ஒரு கவிதை எழுதினார். ராமர் கடவுளா மனிதனா? ராமர் கடவுள் என்றால் கடவுள் பிறப்புமற்றவர் இறப்புமற்றவர், பிறப்பற்ற கடவுளுக்கா பிறப்பிடம் தேடுவீர்? ராமர் மனிதர் என்றால் மனித கடவுளுக்கா மசூதி இடித்தீர் அப்படின்னு கேட்டார். ஒரே ஒரு ராமர் கோயிலை, ஒரே ஒரு பாபர் மசூதியை இடித்து நீங்கள் ராமர் கோயிலை கட்டினீர்கள். அதை நீங்கள் வணங்கும் ராமரே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் தான் உங்களை அனைத்து தொகுதிகளையும் தோக்கடித்து காட்டினார் ராமர். நாரே தக்பீர். அடுத்து இப்ப வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில், பொது சொத்துங்க. நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் இருக்கான்ல, அவன் கண்ட்ரோல்ல தான் நீங்க பைத்துல் முகத்தஸ் போறதா இருந்தா கூட எங்க போய் இறங்கணும்? பைத்துல் முகத்தஸ் போறதா இருந்தா கூட டெல் அவீவ்ல போய் தான் இறங்கணும், இஸ்ரேல் கண்ட்ரோல்ல போய் தான் இறங்கணும். நீங்க விசா யார்கிட்ட தான் வாங்கணும்? இஸ்ரேல்கிட்ட தான் வாங்கணும். ஆனாலும் அவன் ஒருபோதும் பைத்துல் முகத்தஸை உரிமை கொண்டாடவும் இல்லை, தகர்க்கவும் இல்லை. அவனுக்கு தெரியும், அவன் கதகாரன், அவன் தகர்க்கல. ஆனால் நீங்கள் தகர்த்து விட்டீர்கள். அது மட்டுமா செய்தீர்கள்? சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் தமிழிலே. இது பொதுமக்களுக்கான சொத்து. முதன்முறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு வந்தபோது, குளிரில் நடுங்கி கொண்டு வந்தபோது, ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஹதீஜா என்று ஹதீஜாவிடத்திலே வந்து எனக்கு போர்வையை போட்டுங்கள் என்று சொன்னபோது அவரை ஆஸ்வாசப்படுத்திய அன்னலாரின் மனைவியார் புனித பெண்மணி அன்னையார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பொது சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவர், நீங்கள் ஏழைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர், நீங்கள் அநாதைகளை அரவணைக்கக்கூடியவர், உங்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். உங்களை இறைவன் கைவிடக்கூடாதுன்னா நீங்க பொது சொத்துல மோசடி பண்ணக்கூடாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாசிச பரிவாரங்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
இத்தனை லட்சம் ஏக்கர்கள் சொத்து என்பது உங்கள் அப்பன் வீட்டு சொத்தல்ல. இந்த இந்தியாவை நீதியோடும் நேர்மையோடும் ஆண்ட முஸ்லிம் மன்னர்களும் இந்த சமூகத்திற்காக எதையும் அர்ப்பணித்து விட வேண்டும் என்பதற்காக பொதுநல எண்ணத்தோடு அர்ப்பணித்த இந்த பொது சொத்தில் கை வைத்ததற்கான நாசம் உங்களை பின்தொடர்ந்தே தீரும் இன்ஷா அல்லாஹ். தக்பீர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் மை வேர்ட்ஸ். It will follow you up. It will destroy you. It will destroy you to dust. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொது சொத்தின் கை வைத்த உங்களுடைய இந்த அயோக்கியத்தனத்திற்கு, இந்த குற்றவாளித்தன்மைக்கு, இந்த பொடுபோக்குத்தனத்திற்கு, இந்த அயோக்கியத்தனத்திற்கு, இந்த குற்றத்திற்காக நீங்கள் ஒரு நாள் வருகின்ற தேர்தலிலேயே இறைவன் உங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவான். ஏனென்றால் இது பொது சொத்து. ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிப்பு உணர்வோடு எடுத்து கொடுத்த சொத்து. ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் கேட்டா உச்ச நீதிமன்றத்தில் என்ன நக்கலா பேசுறான் துஷார் மேத்தா. அப்படி பார்த்தா நீங்களே இதை விசாரிக்க முடியாது அப்படிங்கிறான் ஜட்ஜையை பார்த்து. வாட் அப்படின்னு கேட்கிறார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. வாட்? when we come here we get rid of all of our identities such as religion, caste, language, everything அப்படிங்கிறார். நக்கல் அவனுக்கு. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, ஒரு முஸ்லிம் மதத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்தை கொண்டு போய் முஸ்லிம் அல்லாதவரை நியமிக்கலாங்கிறிய, இது முறையா? பெரும் மரியாதைக்குரிய புதுக்கோட்டை ஜமாத்துல் உலமா ஏற்பாடு செய்த மிகப்பெரிய அளவிலான அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன். அப்ப இன்ட்ரீம் வரல, ஸ்டே வரல. அப்போதே சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் it would never ever stand in front of the strict scrutiny of law. இது சட்டத்தினுடைய தெளிவான பார்வைகளுக்கு முன்னால் நிற்காது, இது குப்பை தொட்டிக்கு செல்லும் என்று. அதே போலத்தான் அதற்கான இடைக்கால தடையை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். நமக்கு தெரியும் சட்டத்துக்கு புறம்பானது. It is clearly anti-constitutional. இதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் 1950 ஜனவரி 26 சொல்லி காட்டினார். ஜான் ஸ்டூவர்ட் மில்லுடைய கருத்தை சொன்னார், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டுடைய கருத்தை சொல்லி காட்டினார். இந்த இந்தியா ஒரு நாள் மீண்டும் ஒருமுறை அப்படியே ஆச்சரியப்படணும். நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படணும். 1950 ஜனவரி 26 எல்லோரும் சுதந்திர இந்தியாவை பிறந்த குழந்தையாக கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு புள்ள பிறந்திருக்குது, இந்த கொண்டாடணும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷ மனநிலையில், கொண்டாட்ட மனநிலையில் இருந்த போது, ஒற்றை மனிதர் ஒரு புரட்சியாளர் சோக மனநிலையில் இருந்தார், மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தார். என்ன என்று காரணம் கேட்கப்பட்ட போது சொன்னார், இந்த இந்தியா மீண்டும் ஒருமுறை தன்னுடைய சுதந்திரத்தை இழப்பால், மீண்டும் ஒருமுறை தன்னுடைய சுதந்திரத்தை இழப்பால். அது எப்போது இழப்பால் என்று சொன்னால், எப்போது தன்னுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிகளை இவர்கள் காலில் போட்டு மிதிக்கிறார்களோ அன்றைக்கு இழப்பால். இரண்டாவது ஒன்றை சொல்கிறேன், ஜான் ஸ்டூவர்ட் மில் சொன்னதை இங்கு கோடிட்டு காட்டி சொல்ல விரும்புகிறேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கரே ஜான் ஸ்டூவர்ட் மில்லின் பெயரை சொல்லி சொன்னார். You should not lay your liberty at the feet of even the great man என்று சொன்னார். இந்த அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட எந்த சட்டத்தையும், இந்த சட்டத்தினுடைய மகிமைகளையும் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு தனிநபருடைய காலில் போடக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அந்த தனிநபரின் காலிலே போட்டார்கள். அனைத்தையும் நரேந்திர மோடி என்றார்கள். All good comes from Modi, but Modi is not responsible for anything that goes wrong என்று கார்டியன் பத்திரிகை எழுதி காட்டினார். எல்லாத்துக்கும் நரேந்திர மோடி தான், நரேந்திர மோடி செய்தால் சரியாக இருக்கும் என்று என்றைக்கு சொன்னார்களோ அன்றைக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி காட்டிய அந்த காலம் வந்துவிட்டது. இந்த தேசம் சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கவலை வேண்டாம் பொதுமக்களே, இந்த தேசத்தின் மக்களே, கவலை வேண்டாம். என்றைக்கெல்லாம் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கு ஆபத்து வந்ததோ அன்றைக்கெல்லாம் மாச்சரியங்களை, வித்தியாசங்களை மறந்து களத்திலே என்றைக்கும் நின்றதை போல இந்த முஸ்லிம் சமூகம் களத்திலே நிற்கும். நாரே தக்பீர், மீட்டு காட்டும். நாரே தக்பீர். Whenever there is an attack on this constitution, this Muslim community has stood in the front. எப்போதெல்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்ததோ அப்போதெல்லாம் நாம் முதல் வரிசையை அலங்கரித்திருக்கிறோம். நம்முடைய உலமாக்கள் அலங்கரித்திருக்கிறார்கள். அன்னைக்கே அம்பேத்கர் சொன்னார், இந்த அயோக்கிய பசங்க இப்படிதான் செய்வாங்க. டிராப்டிங் கமிட்டியிலே புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், மைனாரிட்டி கம்யூனிட்டியை நீங்கள் தொடக்கூடாது சொல்றார். ஆச்சரியமா இருக்கு, எப்படா இது? நம்மளா படிக்கணும். இந்த மண்ணில் இறைவன், இறைத்தூதர், நபித்தூதரின் தோழர்கள், இதெல்லாம் மத ரீதியாக, மார்க்க ரீதியாக நமக்கு உள்ளது. அது அல்லாமல் ஒரு தனி மனிதர் இந்த மண்ணில், இந்த இந்தியா என்கின்ற தேசத்தில், அதனால தான் பாருங்க, there is no Indian in this constitution. 1950 இதை ஏத்துக்க முடியாது ஆர்எஸ்எஸ் காரர் எழுதினான் தன்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில. மூவர்ண கொடி ஏத்துக்க முடியாதுன்னு எழுதினான். அன்னைக்கே கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கல. ஆனால் இந்த மண்ணில் முஸ்லிம் சமூகம் உண்மையிலேயே ஒரு தலைவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்னைக்கே சொல்றார், முஸ்லிம் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இட் இஸ் an explosive force. இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது புரட்சியாளர் அம்பேத்கரின் வார்த்தை. It will damage the very fabric of the nation
அம்பேத்கருடைய வார்த்தை. வெரி ஃபேப்ரிக் ஆஃப் தி நேஷன், இந்த தேசத்தினுடைய ஃபேப்ரிக்கை டேமேஜ் பண்ணிடும். நீங்கள் ஒருபோதும் முஸ்லிம் சமூகத்தை மைனாரிட்டிஸை சீண்டாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் இவர்கள் சீண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய உரிமைக்காக என்றைக்கும் ஒரு சமூகம் விட்டு கொடுத்து செல்லும். இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு விட்டு கொடுத்து நிறைய ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுர் ரஹ்மான் யர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. ரஹமத் பண்ணுவோம், இரக்கம் காட்டுவோம், விட்டு கொடுப்போம். அது வேற. அபூ சுஃபியானே பயந்து போறான். ஐயோ ஃபதே மக்கா நடந்துருச்சு, முஹம்மது வந்துட்டாரு, இனிமே நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க. அல்லதீன இதா தகலு கரியத்தன் அஃஸதுஹா வஜஅலு இஸ்ஸத அஹ்லிஹா அதில்லத்தன். வந்துட்டாரு, இனிமே நம்மளுக்கு அசிங்கம் தான், நம்மள அவமானப்படுத்திடுவாரு. ஆனால் அறியாமை காலத்து அனைத்து அக்கிரமத்தையும் என் காலில் போட்டு மிதிக்கிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். போ, எல்லாருக்கும் பொது மன்னிப்பு. மனக்மத சைஃபஹு ஃபஹுவ ஆமின், மன் தகல பைத்தல்லாஹி ஃபஹுவ ஆமின், மன் தகல பைத்த அபீ சுஃபியானின் ஃபஹுவ ஆமின். அபூ சுஃபியான் நடுங்கி போயிட்டார். யாரெல்லாம் இறையாலயம், யாரெல்லாம் தன்னுடைய வாளை உரையிலிட்டாயோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஹி சேஃப். யாரெல்லாம் இறையாலயம் காபாவிற்குள் நுழைந்தாயோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாரெல்லாம் அபூ சுஃபியான் வீட்டுக்குள் நுழைஞ்சாயோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அபூ சுஃபியான் யோசிக்கிறார், நம்மளை அசிங்கப்படுத்துவாருன்னு நினைச்சோம், காபத்துல்லாஹ்க்கு ஏன் நம்ம வீட்டை சொல்லி நம்மளை கண்ணியப்படுத்திட்டாரு, மன்னிப்போம், அது வேற. இரக்கம் காட்டுவோம், அது வேற. ஒருபோதும் உரிமையை இழந்து நிற்க மாட்டோம், ஒருபோதும் உரிமையை இழந்து நிற்க மாட்டோம். இன்றைக்கு ஒவ்வொரு போராட்ட களங்களும் ஒன்றிய அரசுக்குட்பட்ட அனைத்து உளவுத்துறைகளும் உங்களுடைய குறிப்புகளை தெளிவாக எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு கூட்டங்களிலும் தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். இது இந்திய தேசம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் மன்னித்து விடுவோம், நாங்கள் விட்டுக் கொடுப்போம், நாங்கள் கண்டுகொள்ளாமல் செல்வோம். ஆனால் எங்களுடைய உரிமைகளின் மீது கை வைத்தால் மன் குதில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், மன் குதில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவதைப் போல எங்களுடைய உரிமைக்காக களத்தில் நின்று எங்கள் உயிரையும் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். नारे तकबीर. அதற்கான ஒரு போராட்ட களத்தில் தான் இன்றைக்கு இந்த சமூகம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃப் சொத்து என்பது பொது சொத்து, இறைவனுடைய சொத்து. அதனால தான் வக்ஃப் பை யூசர், அதை அடிக்க முடியுமான்னு கேட்கிறான். வக்ஃப் பை யூசரை மாத்தணும். ஏன்னா எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வக்ஃப் பை யூசரா வந்துடும். அதை எடுத்துட்டா டாக்குமெண்ட் இல்லாத எல்லா இடத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம். டாக்குமெண்ட் இல்லாத இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வந்தால் அதுல வக்ஃப் சொத்து மட்டும்தான் விதிவிலக்கா? இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ. ஆனா இதுல ஒரு பியூட்டி பாருங்க, கேரளால நம்முடைய சகோதர சமுதாயம் கிறிஸ்தவர்கள் போய் மம்மம்பாடின்னு நினைக்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு 50 பேர் போய் அவங்களுக்கு வந்து மசீது கூட டிஸ்பியூட் இருக்கு. ஏன்னா பிஜேபி காரன் வந்து நாதாரித்தனத்தை செஞ்சா நாசுக்கா செய்வான். அந்தந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அதை எடுத்துக்குவான். அப்ப கேரளா என்ன பண்றான், முஸ்லீமுக்கும் கிறிஸ்டியனுக்கும் பிரச்சனை இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த வக்ஃபுக்கு நீங்க சொல்லுங்க, சப்போர்ட்டா சொல்லுங்க. பிஜேபி மாநில தலைவரை பார்த்து நாங்க 50 பேர் கிறிஸ்டின்ஸ் வந்து உங்க கட்சியில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சேர்ந்துக்கிறாங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பது போல மறுநாளே வந்து RSS தன்னுடைய ஆர்கனைசர் எழுதுறான், இந்தியாவிலேயே மிகப்பெரிய அர்பன் லேண்ட் ஹோல்டர் யாருன்னா கத்தோலிக்க சபை தான். அடுத்து எழுதுறான் மறுநாள், கத்தோலிக்க சபை தான் நிறைய இடத்த வச்சிருக்கிறான். பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் பொழுதே அதற்கான நோட்டிபிகேஷன் எல்லாம் தரப்பட்டுச்சு. ஏன்னா இங்க அதிகம், இங்க அந்த சொத்துக்கள் ரொம்ப அதிகம், அதனாலதான் சேர்த்து இந்த இடத்துல அதை பதிய வைக்கிறேன். பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து அதுக்கான நோட்டிபிகேஷன் தரப்பட்டுச்சு. சுதந்திரம் பெற்றவுடன் 56 என்று நினைக்கிறேன், if I am right, 56 அதுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கு இல்லங்கிறத தெளிவுபடுத்துங்க, அப்படி இல்லாததை மீண்டும் கான்பிஸ்கேட் பண்ணுங்க அப்படின்னு சுதந்திரம் பெற்றவனே சொல்லியாச்சு. அதை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டிய காலம் வந்து விட்டது என்று எழுதுகிறான் ஆர்கனைசர்ல. அப்ப யாரை விட்டு வைப்பான், யாரை விட்டு வைப்பான்? ஒரு குறிப்பிட்ட 3% சமுதாயம் இந்த மண்ணில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வதற்காக இந்த இந்தியாவில் உள்ள அனைவரையும் இவர்கள் ஒடுக்கி நசுக்கி வைப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார், by Brahminism I do not mean a particular community which accrued power and privilege, but by Brahminism I do mean a particular community which negotiates power and privilege என்றார். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எவன் தலையாட்டினாலும் எவன் தலையசைத்தாலும் நீ கிறிஸ்தவராக இருந்தாலும் நீ பிராமணன், நீ முஸ்லிமாக இருந்தாலும் நீ பிராமணன் என்றார். அப்ப இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எவ்வளவு பேர் சர்வாதிகாரத்தை செய்தார்கள், எவ்வளவு பேர் இந்த மண்ணிலே, ஏன்னா நரேந்திர மோடி பாஜக, ஏன்னா இங்க நிறைய பேர்
நிறைய என் ஃப்ரெண்ட்ஸே கொஞ்சம் பேர் இருக்காங்க டக்குன்னு பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணோம். அதோட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன். ஏன்னா லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யுவாத்தூன மன் ஹத்தல்லாஹ வ ரசூலுஹு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிரி என்று எவன் நினைத்தாலும் அவனோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பது இறைவனுடைய வாக்கு. அது எப்போதும் அது தெளிவுதான். அது நாம கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரிதான், நாம பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரிதான், இருந்தாலும் சரிதான். பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் அவர்களோடு நமக்கு என்றைக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, எப்போதும் கிடையாது. அப்ப எங்க விட்ட இல்ல உண்மையில நான் மறந்துட்டேன். இப்ப மனைவி மக்களுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே சரியா? ஓகே ஓகே எனக்கு ஞாபகம் வந்து நான் சொல்லிடுறேன். அப்ப அந்த கேத்தலிக்ல இருந்து வந்தேன். ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னா முசோலினி, ஏன்னா இவன் நினைச்சிட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி மனசு என்ன ஓடுது, இவர் இருக்காரு அபிமுக்தேஸ்வர் ஆனந்த், 4 சங்கராச்சாரியர்கள், அவர் ஒரு சங்கராச்சாரி, இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி அவர், இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி அவர். அவர் சொன்னாரு பாபர் மசூதியில் ராமர் கோயிலை கட்டி அதை திறந்தது தவறு என்றார். ஏன்னா அது முறையாக பிராண பிரதிஷ்டை செய்யல. பிராண பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னா அந்த கட்டிடம் முழுமையாக கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படி கட்டப்படாமல் நீங்கள் திறந்தது என்பது ஆகம விதிகளுக்கு எதிரானது. கோயில்னா அதனுடைய தலை கலசம் வந்து ஃபுல்லா கட்டணும், அப்பதான் அது தலை. ரைட் சைடுல ஃபுல்லா கட்டணும், அது கை இந்த பக்கம் கட்டணும், அது இந்த கை கால், இப்படி ஒரு முழு உருவம் கொடுத்துட்டு தான் பிரதர்ஷனம் செய்யணும். தேர்தல் வருது அப்படிங்கிறதுனால நரேந்திர மோடி தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அதை திறந்துட்டாரு, அது இந்து மதத்துக்கு எதிரானது என்று சொன்னார். உடனே அவரை 20 லட்சம் ரூபாய் முஸ்லீம்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாருன்றானு. யார யார நமக்கு நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நம்ம தோழர் பிரசன்னாக்கெல்லாம் போடுவாங்க, எவ்வளவு வாங்கின பாய் கிட்ட, எவ்வளவு வாங்கின பாய் கிட்ட. நம்மளுக்கு வந்து எங்க இருந்து வருது பாகிஸ்தான், எதை கேள்வி கேட்டாலும் பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தான். நான் தான் சொல்றேடா, பாகிஸ்தான் அயோக்கிய பைய, பாகிஸ்தான் தீவிரவாதி, பாகிஸ்தானை சுட்டு வீழ்த்துங்க, பாகிஸ்தான் இந்தியாவில் சேருங்க. ஒரு நாள் உங்கள் சதியால் தான் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பிரிந்து போனது இந்தியாவை விட்டு. அப்பவே பங்களாதேஷ் சேர்த்து பாகிஸ்தான். ஒரு கால் இவை அனைத்தும் சேர்ந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா புதுக்கோட்டையில ஒண்ணு சொன்னேங்க, புதுக்கோட்டையில பேசும்போது சொன்னேன், ஏண்டா மைனாரிட்டிஸ் அடிச்சுட்டு பெருமை பேத்துறீங்களே, நாங்க எண்ணிக்கையில கம்மி, எங்களை அடிச்சுட்டு பெருமை பேத்துறீங்களே, நீ வேணா ஜமாத் அரசமைப்பு சட்டத்தில் எவரி சிங்கிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹஸ் காட் த ரைட் டு பிராக்டிஸ் ப்ரொபகேட் ஹிஸ் ஓன் ரிலிஜியன். எந்த மதம் பிடிச்சிருந்தாலும் அதை ஏற்பதற்கும் நடைமுறைப்படுத்தவும் பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. அதனால அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட உரிமை மார்க்க பிரச்சாரம் செய்யறது. எங்களுக்கு அந்த பிரச்சாரத்தை வந்து இப்ப குஜராத் யூபில எல்லாம் என்னென்னமோ சொல்லி தடை பண்ணி வச்சிருக்கீங்க, கட்டாய மத மாற்றம் அது இது, இங்க பிரைவேட் தவா சென்டர் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்கேயே கூட போய் தவா வந்து ஓப்பனா பண்ண முடியல, அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட உரிமையை கூட முழுசா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதையெல்லாம் நீக்கிட்டு நீ தில்லான ஆம்பளை அப்படின்னா, நான் கேட்டேன், நீ தில்லான ஆம்பளை அப்படின்னா மைனாரிட்டி அடிச்சுட்டு பெருமை கொள்றல, நீ அதை செய்யாத. எங்கள் கொள்கையை, எங்கள் மார்க்கத்தை, எங்கள் மகத்துவம் மிக்க இந்த சித்தாந்தத்தை தடையின்றி பாதுகாப்போடு எங்களை பிரச்சாரம் செய்ய அனுமதி, அதற்கு பிறகு பார் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண விரும்பலங்க, நான் ஒன்றத்தை சொல்லுவேன். இவன் என்ன பண்ணுவான், நான் பேசுறத பாதியை மட்டும் கட் பண்ணி அப்படியே எடுத்து போடுவான் அப்படின்னு சொன்னேன். பகல்காம் அட்டாக் முடிஞ்ச உடனே நான் சொல்லியிருக்கேன் இப்படி கட் பண்ணி போடுவான்னு, அதையே எடுத்து கட் பண்ணி போட்டிருக்காங்க ஒருத்தன். அதையே எடுத்து போட்டு இவன் தான் எவ்வளவு ஒருத்தன் காஷ்மீர்ல பேசிட்டு இருக்கிறான், முஸ்லீம் நாடா மாத்தணும் இந்தியாவை அப்படி இப்படின்னு ஒரு பாய் ஒருத்தர் பயங்கரமா வீரியமா பேசிட்டு இருக்காரு காஷ்மீர்ல. அதுக்கு கீழே இதை போட்டு யாரோ ஒரு வடநாட்டு ஐடியா வந்து மென்ஷன் பண்ணி இவன் பேசுறது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுங்க, இவன் பாருங்க இந்தியாவை வந்து நான் அப்படி ஒரு வார்த்தையே சொல்லல. அந்த மாதிரி மைனாரிட்டிஸ் அடிச்சுட்டு பெருமை பீத்திக்கிட்டு ஆஹா நாங்க அப்படி நாங்க இப்படிங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அதுவே என்னுடைய கன்க்ளூஷனாகவும் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வரலாற்றில் முசோலினியை விட நீங்கள் பெரிய ஆள்லாம் கிடையாது, வரலாற்றில் ஹிட்லரை விட நீங்கள் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு செத்தான், அவன் ஒரு கோழை. சர்வாதிகாரி என்றைக்கும் வரலாற்றில் கோழையாகத்தான் இருப்பான். எதற்காக நான் காங்கிரஸ் கட்சியிலே பயணிக்கிறேன் என்று சொன்னால், தொடர் வெற்றி சர்வாதிகாரியை உருவாக்கும், தொடர் தோல்வி ஒரு தலைவனை உண்டாக்கும். ஒரு தலைவனுடைய அந்த அடியிலே பணிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். அதனால் தான் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே காங்கிரஸ் கட்சியிலே பயணிக்கிறேன். அப்ப தொடர்ந்து வெற்றி நீ எப்படியே சர்வாதிகாரி மமதையா ஏறிட்ட. கிராசியானி என்கின்ற இத்தாலியிலே
முசோலினிக்கு கீழே பணியாற்றிய முசோலினியுடைய சொந்த நண்பன், கிளாஸ்மேட். அவன் சொல்றான், என் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவன் மிகப்பெரிய அரசன் ஆயிட்டான். இன்னைக்கு என்னால அவன் முன்னால கணக்க கூட முடியாது, சிரிக்க கூட முடியாது, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டான். சர்வாதிகாரம், யாரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட முசோலினி திட்டத்தட்ட, உனக்கு இப்பதான் 11 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆண்டு விட்டான். மிலானை நோக்கி ஓடுகிறான். தன்னுடைய மனைவி பெட்டாச்சி, தன்னுடைய 15 மந்திரிகள், மொத்தம் 17 பேரை அழைத்துக் கொண்டு மிலானை நோக்கி ஓடுகிறான். சுற்றி வளைக்கிறது மக்கள். முசோலினியை நடு முச்சந்தைக்கு கொண்டு வருகிறார்கள். நடுத்தருவிலே வைத்து தலைகளாக தொங்கவிடப்படுகிறான் முசோலினி. தன் அருகில் யாரும் கலைக்க கூட முடியாது என்று பேசிய ஒரு சர்வாதிகாரி 25 வருஷம் ஆண்டுட்டான். The cops were spat and beaten என்று வரலாறு சொல்கிறது. அப்படியே செத்த பணத்தை தொங்க விட்டு முசோலினியையும் அவன் மனைவியையும் அவனுடைய 15 மந்திரிகளையும் எச்சிலால் துப்பினார்கள். காரி எச்சிலால் ஹா என்று துப்பினார்கள். செருப்பை கழற்றி அடித்தார்கள். 25 ஆண்டுகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஆண்ட முசோலினிக்கு அந்த நிலைமை என்றால், உலகில் அநீதம் செய்யும் எவனுக்கும், எந்த அநியாயக்கார ஆட்சியாளருக்கும் அந்த ஆட்சி என்பது நிரந்தரமானதில்லை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நாரே தக்பீர். வரலாற்றில் யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை. அநீதி இழைப்பவனும் அக்கிரமம் செய்பவனும் அடக்கி ஆள்பவனும் நிரந்தரமாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. உங்களுக்கான முடிவு பொது சொத்தில் கை வைத்த உங்களுக்கு அந்த பொது சொத்தின் வாயிலாகவே வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.